பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ திவ்யா சப்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், கானா வினோத் டைட்டில் வின்னர், ரன்னர் வந்து திவ்யா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஓட்டிங்லும் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் கானா வினோத் தான் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட நபர் நம்மலாம் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னு நினச்ச கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கார். அதுவும் 18 லட்சம் எடுத்துட்டார் அப்படின்றாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதுமே எனக்கு ஃபர்ஸ்ட் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அவரோட வைஃப் அவ்வளோ சொல்லிட்டு போயிருந்தாங்க. அவங்க இந்த ஃபேமிலி ரவுண்ட் வந்தது இல்லையா, அப்போ சொன்னாங்க, அதாவது இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க போல இருக்குது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் இவங்க பேசணும், பட் அது வேண்டாம், அதை செஞ்சிடாத, அதை செய்யவே செய்யாத அப்படின்னு இருந்தாங்க. ஸோ கேஷ் பாக்ஸ் எடுக்காத, நீ ஏன்னா நீ டைட்டிலுக்கே டிசர்விங், அப்படி இருக்கும்போது கேஷ் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துடாத அப்படின்ற மாதிரி தான் அவங்க வைஃப் அதை யோசிச்சு சொல்லியிருந்திருக்காங்க. பட் அந்த மனுஷன் அவர் எப்போவுமே சொல்கிறது தான், அவர் 20 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அப்படின்றாரு. பட் இன்னுமே அவரால் பெருசாக வெளியே வரலை, அவர் வந்து ஷைன் ஆகலை. அவர் ஆசைப்படுற மாதிரி ஒரு வீடு, குழந்தைங்களை பார்த்துக்கிற அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம், நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், ஊதாரித்தனமாக நான் இருந்திருக்கேன், பட் இனிமேல் என் வைஃப் என் குழந்தைங்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போவும் அவர் அதே தவறு தான் பண்ணியிருக்காரு. உங்கள் வைஃப் பாக்யா அவ்வளோ சொல்லிட்டு போனாங்க, வேண்டாம் அதை பண்ணிடாதன்னு சொல்லியும் அதே தப்பை போய் மறுபடியும் அவசரப்பட்டு 18 லட்சம் எடுத்துகிட்டு போனது கொஞ்சம் வருத்தம் தான். என்னதான் வந்து டைட்டில் வின்னர் திவ்யா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இத்தனை நாள் நம்ம அவரை பார்த்த இதில் ஓகே இந்த மனுஷன் டைட்டில் அடிச்சிருவார், ஓகே அவரும் சரி கஷ்டப்படுற ஃபேமிலி, அவர் வந்து இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கார், அவர் நினச்சிருந்தா பொறுப்பாக இருந்து வீடு காருன்னு செட்டில் ஆகிருக்கலாம். ஆனால் அவரே சொல்கிறாரு, நான் ஊதாரியாக இருந்து நிறைய செலவு பண்ணிட்டேன், ஆனால் இப்போ தான் என் குடும்பத்துக்கு மேலே பாசம் வந்திருக்குன்னு. பட் அதை தப்ப மறுபடியும் பண்ணிட்டாரு. இன்றைக்கி கூட அவர் சொன்னார், கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்கும் போது சொன்னார், இப்படி ஒரு அழகான வீடை கட்டி நானும் பாக்யாவும் இப்படி பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு பசங்கள்லாம் இங்கே இப்படி விளையாடிட்டு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நான் கூட நினச்சேன், அப்புறம் என்னங்க உங்களுக்கு 50 லட்சம் வரப்போகுது, எடுத்துகிட்டு வீட்டில் போய் அழகாக வீடை கட்டி ஜாலியாக இருங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு முடிவுன்றது ஓகே கொஞ்சம் அவருக்கு வெளியே போனதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஷாக்கிங்காக இருக்கும். பட் எனிவேஸ் யோசிச்சு பாருங்கள், 50 லட்சம் அப்படின்றதுல ஜிஎஸ்டிலாம் பிடிச்சது போக ஒரு 35 அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். அப்படி அவர் பார்க்கும்போது 35ல் ஒரு வின்னருக்கே 35 தான் கிடைக்கும். அப்போ இங்கே நமக்கு 18 லட்சம்ன்றது பரவாயில்ல, அந்த அமௌண்ட் ஈக்குவலாக வந்துடுது, பாதிக்கு பாதி கிடச்சிருது இல்லையா. ஸோ நம்ம போயிடலாம், ஒருவேளை நம்ம டைட்டில் அடிக்க மாட்டோம், அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்காது அவர் மேலே. நம்ம பாட்டுக்கு இந்த வீட்டில் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகிறோம், நாம் போய் எப்படி டைட்டில் அடிப்போம், நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இன்வால்வ் ஆனது கிடையாது, சின்ன சின்ன பிரச்சனைகள் பேசியிருக்கோம், நம்மளாம் போயிட்டு எப்படி டைட்டில் வின்னர் ஆகும் அப்படின்ற டவுட் அவருக்கே அவர் மேலே வந்துருச்சு. ஸோ நம்ம சும்மா போகிறது, அந்த வீட்டில் பிக் பாஸ் வின்னர் அப்படின்றவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், இந்த சீசன் கார் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், காரு கிடைக்கும். ஆனால் ரன்னருக்கு ஒன்றுமே கிடைக்காது. வெளியே போங்கடா ஐயோகே ரஸ்கல் அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க, அந்த ஸ்டேஜில் வச்சு கையை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் கேஷ் பாக்ஸ் எடுக்கிறவங்கள நம்ம எப்போதுமே மறக்க மாட்டோம். கவின் கேஷ் பாக்ஸ் எடுத்தார், அமுதவாணன் கேஷ் பாக்ஸ் எடுத்தார், பூர்ணிமா கேஷ் பாக்ஸ் எடுத்தாங்க, கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படின்றது நம்மளால் மறக்க முடியாது. ஏன்னா வின்னருக்கு ஒரு அமௌண்ட் போகுது அப்படின்னா கேஷ் பாக்ஸ் எடுக்கிற ஒரு பர்சனுக்கும் ஒரு அமௌண்ட் போகுது. ஸோ எப்போதுமே அவங்க நம்ம மைண்டில் இருப்பாங்க தான். அதுவும் ஒரு வின்னர் மாதிரி தான். நீங்கள் ரொம்ப நல்ல மனிதர். எனக்கு வினோத் மேலே ஒரு பெருசாக அவர் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அவரை வந்து நான் ஓட்டிங்கில் பார்த்துருக்கேன், மனுஷன் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்காரு. பட் இவரெலாம் டிசர்விங் அப்படின்னு நான் எப்போதுமே யோசிச்சிருக்கு தான். ஏன்னா அவர்கிட்ட டைட்டில் வின்னர் குவாலிட்டியை நான் பெருசாக பார்க்கல, ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தான். இந்த ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது எல்லார் ஃபேமிலிக்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். சாண்ட்ரா கீழே கிடக்கும்போது டாஸ்க்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஓடி வந்து நின்னார். அதெல்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் தான். பட் ஒரு சில மிஸ்டேக்ஸ் அவர்கிட்ட நான் ஜாஸ்தியாக பார்த்துருக்கேன். மேலே ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்க அப்படின்னா அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது ஈவன் நம்ம கண்டஸ்டன்ஸ்னு கிடையாது, அது ஹோஸ்ட் சொன்னாலுமே அப்பவும் அவர்கிட்ட அப்படி ஒரு மாதிரி லுக் விடுறது, கொஞ்சம் ரூடாக பார்க்குறது, அந்த மாதிரி சேதுபதி சாரியே அந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்கார் சேதுபதி சார்கிட்டே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவருக்கு அரோரானா ரொம்ப க்ளோஸ், கமருதீன் அண்ட் அரோரா ரொம்ப க்ளோஸ். கமருதீன் போகும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணார். ஆனால் அதே கமருதீன் இருக்கும்போது அரோராவை பற்றி தப்பாக சொல்லியிருக்கார். லைக் இது ஒரு ட்ரையாங்குலர் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருந்தது, அரோரா தான் வந்து இவரை பார்வதியை ட்ரிகர் பண்ணுன்றதுக்காக என் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் அதை கேட்டுட்டும் இவர் வினோத் ஒன்றுமே சொல்லலை. ஓகே அப்படியே மச்சான் சரிடா அப்படின்ட்டாரே தவிர மறுபடியும் அரோரா கூட பேசிட்டு இருந்தார். ஆனால் ஒரு சண்டை வரும்போது தான், ஆமாம் நீ இப்படி தானே பண்ண, ஒரு ட்ரையாங்குலர் ஸ்டோரி அப்படின்னு அவ கூட இருந்து அவனை வெறுப்பேற்றிட்டு தானே நீ இருந்த அப்படின்னார். அப்போ இத்தனை நாள் நீங்கள் உங்கள் மனசில் இவ்வளோ நினச்சிக்கிட்டு உங்களால் எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல, ஒரு நபர் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, அதுவும் உங்களோட பழகுன உங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்போது அவங்கக்கிட்ட நீங்கள் இதை கேட்டு கிளியர் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு ஒரு விஷயத்த மனசுலேயே வச்சுருந்து அவங்கள நீங்கள் நேரம் வரும்போது எப்படி கமருதீனுக்கு பிடிக்கல
அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுவாரோ அந்த மாதிரி நீங்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்கள அடிக்கிற நபராக இருந்தீங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வினோத் டைட்டில் வினருக்கு டிசர்விங் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல. பட் சீரியஸ்லி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா இத்தனை நாள் நம்ம அவரை தான் டைட்டில் வினர் அப்படின்னு பார்த்துட்டு சடனாக இது நான் சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. பட் எனிவேஸ் அவர் போகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ரன்னருக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ வின்னர் அண்ட் கேஷ் பாக்ஸ் எடுக்கிறவங்கள என்றைக்குமே நம்ம மறக்க மாட்டோம். பட் எனிவேஸ் இதுதான் அவரோட டெசிஷன். ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட். அண்ட் வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவார், இத்தனை நாள் நான் வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணணும் அதே தப்பு மறுபடியும் இங்கே போய் பண்ணிட்டேனே, அந்த தப்புலேருந்து மீண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த தப்புலேயே போய் பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுவார். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் வினோத். டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்காக வருத்தப்படுறாங்க, ஐயோ டைட்டில் வினர் கானா வினோத் வெளியே போயிட்டாரே அப்படின்னு. ஸோ மக்கள் மனசை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் போகலாம். அண்ட் திவ்யா, ஓ மை காட், திவ்யா எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தெரியுமா? நிறைய பேர் வந்துட்டு அவங்கள என்னென்னமோ பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்க. திவ்யா போல்டான பொண்ணு. ஒரு விஷயத்த அவங்க வந்து யாருக்குமே பயப்படாமல் அட்ரஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல. இப்போது அரோரா வந்து ஓரளவுக்கு அரோராவும் பீக்கில் இருக்காங்க. அரோராவோட கிளாரிட்டி ஆஃப் த ஸ்பீச், அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அது எல்லாத்துக்குமே வந்து பெரிய பாராட்டுக்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அரோரா பல இடங்களில் கமருதீன் கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் பேச பயப்படுவாங்க. பல நேரங்களில் நம்ம இவனை பற்றி பேசினா இவன் நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவான், அசிங்கப்படுத்துவான் அப்படின்னு பயந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் திவ்யா எத்தனை இடம் வந்தாலும் அவங்க நின்று பேசியிருக்காங்க. அந்த வீட்டில் அவங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, யாருக்கு அந்த வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் அது கமருதீன் ப்ராப்ளம் பண்ணுறான் இல்லை வினோத் ப்ராப்ளம் பண்ணுறாரு இல்லை யாராக இருக்கட்டுமே, ஒரு பொண்ணுக்கு தப்பு நடக்குதுன்னா நான் போய் கேட்பேன். அது திவ்யாவை வந்து கமருதீன் திட்டினாலும் நான் கேட்பேன், ஆதிரையை வந்து வினோத் திட்டினாலும் நான் கேட்பேன், இங்கே என் கண் முன்னாடி எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் கேட்பேன் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் முன்னாடி நின்று போல்டாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாசம், அவங்க அன்பு வச்சாங்கன்னா அந்த அன்புக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்திருக்காங்க. சாண்ட்ரா அண்ட் பிரஜின் மேலே இன்றைக்கும் அதே அன்பு வச்சுருக்காங்க. அந்த சாண்ட்ரா தன்னை எவ்வளவோ இன்சல்ட் பண்ணும்போதும் சரி அவ என் அக்கா, எனக்கு அவன் மேலே உண்மையான பாசம் இருக்குது, அவளோட பிரச்சனை என்னன்னு தெரியாது, பட் எனக்கு அவன் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு உண்மையாக அவங்க மேலே பாசம் வச்சுருக்காங்க. இந்த கேம், இந்த டாஸ்க் எல்லாத்துலேயுமே அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. அது வந்து டிக்கெட் டு ஃபினாலே ஆகட்டும், இல்லை இப்போ கேஷ் பாக்ஸ் டாஸ்க் ஆகட்டும், இல்லை வீக்லி டாஸ்க் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க 100% கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேமுக்காக யார் முதுகலை குத்தியும் விளையாடலை. ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் சேர்த்து வச்சுக்குவாங்க எல்லாருமே. எதுக்காக அப்படின்னா நம்மளோட தாட்ஸை இன்னொருத்தர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம நினைக்கிறத அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு. ஸோ குரூப்பாக உட்காந்து இந்த வாரம் இவ இதை தான் பண்ணா, அந்த வாரம் அவ அதை தான் பண்ணா, இந்த பார்வதி அதை தான் எப்போதுமே பண்ணுவாள், அப்படி உட்கார வச்சு தன்னோட தாட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்கள மண்டையை கழுகி நாம் நினைக்கிற நபரை விழுக்கணும், வெளியே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. பெஸ்ட்டு வேர்ஸ்ட்டுக்கு எல்லாம் பண்ணி அவங்கள மென்டலி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி திவ்யா இது வரைக்கும் யாரை பற்றியும் புறணி பேசினது கிடையாது. அவங்களுக்கு அவங்க கேமை விளையாடுறாங்க. அதில் ஒரு பிரச்சனை வந்தால் பேசுவாங்களே தவிர யார்கிட்டையும் போயிட்டு இவங்க தான் பெஸ்ட்டு அவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கிடையாது. தன்னோட கேமில் தான் ஜெயிக்கணுன்றதுக்காக இன்னொருத்தர முதுகலை குத்தி என்றைக்குமே திவ்யா விளையாண்டது கிடையாது. மூஞ்சிக்கு நேராக பேசுகிற ஒரு போல்டான பொண்ணாக நான் பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக அதுக்காகவே திவ்யா டிசர்விங் அப்படின்றது நான் பல நேரம் சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ ரொம்பவே நல்லாவே தெரியுது அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்றது. ஸோ திவ்யா உங்களோட நேர்மைக்கும் உங்களோட உண்மைக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக டைட்டில் வின்னர் பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் திவ்யா அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு சிலர் திவ்யாவை வந்துட்டு நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக திவ்யாவோட பிஆர் வேலை பார்த்தது, திவ்யா அவங்க 25 லட்சம் பிஆருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் அவங்க வேலையை பார்க்குது. ஏங்க வந்தாலே ஜிஎஸ்டி பிடிச்சது போக வந்தாலே அவங்களுக்கு 33 லட்சம் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது 25 லட்சம்லாம் கொடுத்துட்டு வர வாய்ப்பில்லை. இந்த வீட்டில் எல்லாருமே பிஆர் செட்டப்போடு தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சுபிக்ஷா தான் வரல. ஓகே, மற்றவங்க எல்லாருமே பிஆர் செட்டப்பில் தான் வந்திருக்காங்க. பிஆர் என்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்னா திவ்யாவை ப்ரொமோட் பண்ணுவாங்க. லைக் அவங்களுக்கு வந்து திவ்யா என்னென்னலாம் நல்லது பண்ணாங்களோ அதை வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது திவ்யாக்குன்னு கிடையாது, அந்த வீட்டில் எல்லாருமே பண்ணிட்டு தான் வந்தாங்க. சபரி பண்ணியிருக்காரு, கமருதீன் பண்ணியிருக்காரு, அதுக்காக அது நான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நெகட்டிவ் பிஆர் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப தப்பு. பிஆர் அப்படின்றது வெறும் இப்போ திவ்யானா திவ்யாவோட பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறது அவங்க பிஆரோட வேலை. ஆனால் நெகட்டிவ் பிஆர் அவங்க கூட ஆப்பனண்ட்டாக யார் நிற்கிறாங்களோ அவங்கள தப்பாக காட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பிஆர் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது. பிஆர் வச்சு தான் ஜெயிக்கணும் அப்படின்னா அது டெஃபினட்டாக முடியாது. வெளியே என்ன தான் ஒருத்தரை பற்றி நீங்கள் அவங்கள நல்ல விதமாக சொன்னாலும் மக்கள் பார்வையில் அவங்க அப்படி போனால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஸோ நான் டெஃபினட்டாக பிஆர் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே எனக்கு பிடிச்சி நான் திவ்யாவை சப்போர்ட் பண்ணுறேன். அண்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா திவ்யாவோட பிஆர்னால தான் வந்து திவ்யா டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படின்னு. ஆப்வியஸாக அப்படி கிடையவே கிடையாது. அப்படி பார்த்துருந்தா இத்தனை நாளில் வினோத்
வினோத் தான் ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தார். அப்படிப்பட்ட நபரை போய் யாராவது திவ்யா பிஆர் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா? வினோத் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. யாருமே அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. அவராக எடுத்த முடிவு, நான் வெளியே போகணும், எனக்கு டைட்டிலுக்கு நான் என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், நான் டிசர்விங் கிடையாது, அப்போ நான் போகணும் அப்படின்றது அவராக எடுத்த முடிவு தான். அண்ட் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவர் வந்து அமித் வந்துட்டு சொல்லியிருக்கலாம், கனி வந்து சொல்லியிருக்கலாம் பிக் பாஸ், அதனால தான் வந்து அவங்களெல்லாம் இன்னும் அனுப்பவே இல்லை. ஏன்னா அமித் வெளியே இன்டர்வியூவில் சொன்னார், அவனால் கேஷ் பாக்ஸ் கையை கூட நான் பக்கம் வைக்க விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ அப்படி அமித் வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க விடாமல் பண்ணிடுவார், அதனால தான் வந்துட்டு அமித்தை இன்னும் உள்ள விடலை அப்படின்னு யார் சொல்லியிருந்தாலும் அவர் வந்து அந்த 18 லட்சம் அப்படின் போது அவர் எடுக்கிற முடிவுக்கு வந்துட்டார். அவர் இந்த வீட்டில் வேறு யாருங்க நம்புவாங்க? அவரோட வைஃபே வந்து அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை மீறியும் அந்த மனுஷன் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு நம்ம டைட்டில் அடிக்க மாட்டோம், ரன்னருக்கு ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது, அப்போ இந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறது நமக்கு லாபம் அப்படின்னு நினச்சி அந்த மனுஷன் மூவ் பண்ணிட்டார். ஸோ வினோத் பண்ண தப்புக்கு திவ்யாவை தப்பாக போர்ட்ரே பண்ணும், திவ்யாவோட பிஆர் பண்ண வேலை அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லாதீங்க. உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எனக்கு புரியுது, வினோத் ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தப்படுவீங்க. இவ்வளோ நாள் அவரை டைட்டில் வின்னராக பார்த்த நீங்கள் அவர் பணப்பேட்டி எடுத்துகிட்டு வெளியே போனார் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்றது எனக்கு புரியுது. பட் அதுக்காக நீங்கள் திவ்யாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. நீங்கள் திவ்யா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லாரும் ஒரு மன வருத்தத்தில் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, கதறுவாங்க, அதை கண்டுக்காதீங்க. ஸோ டைட்டில் வின்னர் திவ்யாவுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.